ஏஞ்சுக்கடா போனேன். ஏற்கனவே வந்து போனேன்டா. நல்ல வார்த்தை. உன் தெய்வத்தை தான் நான் உனக்கு தான் அன்னைக்கு உடச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் தான் உன் தெய்வம் ஓட்ட வந்து நின்றுருக்குமே. என்னாச்சு? என்னடாச்சு? அப்புறம் என்ன? அப்புறம் என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை? நல்ல வார்த்தை கேட்கணும். தாராளமாக உனக்கு நான் உத்தரவு கொடுக்குறேன்னு சொன்னேன் அன்னைக்கே. ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் உனக்கு பேசவும் அள்ளி கொடுக்குறதுக்கு வார்த்தையை ஏற்படுத்தி கொடுக்குறேன். உன் நாவல இருந்து பலிதப்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்கிறேன்னடா. நல்ல வார்த்தை நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன். அவசரப்படாமல் இரு. நான் சொல்கிறது நீ கேளு. நல்ல வார்த்தை கேட்கணும். இப்போ அவசரப்படாத. உனக்கு நான் அள்ளி கொடுக்குறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இதை வச்சு முதல்ல கீழே கனி விடுங்கய்யா. கண்டிப்பாக நான் உனக்கு நல்ல வார்த்தைக்கு சில வழிமுறைகளை காட்டி செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். சொல்கிற வார்த்தை புரியுதா? இப்போதைக்கு அவசரப்படாமல் இரு. இதை அப்படி 2 கையில் வாங்கு. இப்படி குவிச்சு வாங்கு. தெய்வம்லாம் என்னன்றதெல்லாம் சொல்லியாச்சுடா மகளே. அவங்க கேட்கணும்னு சொல்கிறாங்க. நல்ல வார்த்தை கட்டணும். ஏன் நீ சொல்லலையா? ஓ சொன்னா இவங்க நம்ப மாட்டாங்களா? இந்த அப்படி கூப்பிட காது கேட்கலையா? இந்த கருப்பன் கூப்பிட கேட்கலையா? உன் அண்ணன் கூப்பிட காது கேட்கலையாடா? டேய் யாரா நிற்கிறது? யாரு நீ? யாரா நீ? உன் பிள்ளைக நம்ப மாட்டேன். யாரு நீ? யாரு நீ? உன் பேர் என்ன? உன் பேர் என்னடா? சவேரியே நீ போய் நிற்கணும்னு ஆசைப்படுறிய? ஏன் இந்த பிள்ளைய அன்னைக்கே கூப்பிட்டேன்டா? அன்னைக்கே கட்ட உடச்சேன். ஏன் வர மாட்டேன்ற? உழவு உடச்சா கொடுங்க. ஏன்டா வர்றதுக்கு பயப்படுற? கூப்பிட காது கேட்கலையா? இந்த குடும்பத்துக்கு காட்டுறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கு. ஏன் வரமாட்டேன்ற? எதுக்காக வரமாட்டேன்? கூப்பிட காது கேட்கலையா? நான் இன்னாரும் வந்திருக்கேன் பட்டுன்னு உட சொல்லு. ஏன் வர்றதுக்கு பயப்படுற? ஏன் வர்றதுக்கு பயப்படுற? அன்னைக்கு தான் வந்தே இல்லையடா. உன் பேரத்தை சொன்னே. பேரை சொல்லு. இன்னும் கருப்பன் சொல்றா. இந்த கருப்பன் சொல்ற கொடுக்க என்ன பயமா? அந்த சின்ன கருப்பை வந்திருக்கேன் பட்டுன்னு அடிச்சு சொல்றா. டேய் யாரு நீ? டேய் யாரா நீ? யாரு? கூப்பிட காது கேட்கலையா? இந்த கருப்பன் கூப்பிட காது கேட்கலையா? சஞ்சலத்துல இருக்க நீச்சல்வாக்கார தலை எழுக்கம்புக்கார தலை அருவாமலை நிற்பேன் தலை அதிகாரத்திலையா தலை 21 கம்புக்கார தலை கட்டு காப்பு தலை காவக்கார தலை உச்சனமா தலை ஏறி நிற்பேன் தலை வர்றேன் கொஞ்சம் ஒதுக்கி கூட உன கட்டுல இருந்தேன் ஒதுக்கிட்டேனடா அப்பா வந்தா புதுரா நான் ஒதுக்கிட்டேன். உன் பேரை மட்டும் சொல்றான். யாரு நீ? உன் பேரை சொல்லு போதும். நீ பாடி வந்தாலும் சந்தோஷம். நீ சொல்ல நம்புறான். சொல்லிட்டேனடா. இன்னாரு நீ ஓ வாயில இருந்து சொல்லு. சின்ன கருப்பேன் வண்டிட்டு சொல்லு. எனக்கு அண்ணன் முன்னால வண்டிட்டு சொல்லு. தாலி வந்த வெட்டி மத்தம் போத என் தங்கச்சி மட்டும் நண்டு தாலி ஆலைய வெட்டி வந்தேன். தாலி வரையில மேல்நாடு தாலி மேல்நாட்டுல தாலி உட்காந்து தாலி சவாரி செஞ்சேன். தாலி செஞ்சு வரையில தாலி முன்னாடி என் தங்க ஓடி போலாம். தங்க இருக்கு. என் தங்கைக்கு காவலுக்கு தாலி வந்திருக்கேன். தாலி அண்ணன் தம்பி தாலி 21 பேர் இருக்கு. தாலி அண்ணன் காவக்காரன் தாலி ஏன் தமைக்கு யாரோ தாலி அவனுக்கு தூக்கி போட்டேன். சந்தோஷம். சரி இந்த பிள்ளை இனிமேல் எப்ப கூப்பிட்டாலும் வருவியா? வருவியா? எப்ப கூப்பிட்டாலும் வருவியா? நான் கேட்ட போய் சொல்றாமல நான் தான் கட்டி காக்கணும். சரி நான் இல்லாம சொல்லு மாற மாட்டேன். சொல்லு மாற மாட்டேன். சொல்லு மாற மாட்டேன். எப்பயும் வாக்கு மாறாது. சொன்ன அதே போல சொன்ன கொடுக்க. இந்த பிள்ளை இந்த குதிரையை சமக்கிறது உண்மைனா இந்த பிள்ளை எந்த நேரம் கூப்பிட்டாலும் அதே போல நாவல உட்கார்ந்து சரஸ்வதி விளையாடணும். விளையாடுவியா? விளையாடுவியா? எத்தனை வாக்கு கொடுத்துட்டேன். அது பலிக்கலையின் பிள்ளைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்ப பலிக்க? எப்ப பலி கொடுக்குறேன்? இப்பயும் கொடுக்குறேன். எனக்கு முக்கால் 2 வருஷமா எனக்கு 2 வாரல இந்த நிலம் நின்று நான் சேவல உட்கார்ந்து தன் ஆளு வாக்கு சொல்லுவா. அப்பா வரேன். தன் சின்ன வரேன். நாளே நம்ப உன் சன்னதி நம்ப நீ சேவல உட்கார்ந்து தன் பதவி சொல்லுவா. இந்த சின்ன இருக்காங்க தன் தெரிஞ்சுக்க. தன் வரேன். நான் கூப்பிட்டேன் வந்துட்டேன். உட்காந்து நிலையில உட்காந்து சேரு போட்டேன். தன் உட்காந்து பதில் சொல்லுவேன். தம்பி வாடான என்னை அழப்ப நான் வர்றேன். ஏற்றுக்கையா? நின்று சரி நல்ல வார்த்தை. உன் கையில் ஒரு கடி கொடுத்துருக்கேன்.
இந்த கனியை நல்ல வார்த்தை கட்டணும். இதோட வீட்டு சேர்த்து வாங்கிக்க. 2 கையை கூப்பி வாங்கிக்க. வாங்கிக்க. இந்த விபூதியை எப்பவுமே வச்சுக்க. இந்த கனியோட சேர்த்து போட்டு வச்சுக்க, மறந்துடக்கூடாது. அதாவது உனக்கு நாவல உட்காந்து விளையாடுற அதே போல் நல்ல வார்த்தையை சொன்ன வார்த்தைகளை பலிதப்படுத்தி கொடுக்குறேன். நீ என்ன செய்யறேன்னா 90 நாளைக்கு நாக்கில் மட்டும் அப்படி வச்சு விட்டுக்க. இந்த விபூதி எடுத்து இதோட நீ எவ்வளோ விபூதி வேணாலும் அதுக்கப்புறம் சேர்த்துக்க. அதுக்கப்புறம் அதே போல் அள்ளி கொடுக்குற சாம்பல் வீண் போகாது. அது எப்போவுமே விபூதியில் மட்டும்தான் இருக்கணும். இந்த கனியை நல்லா வார்த்தை கெடுக்கணும். கூட வர்றதுக்கும் அதே போல் அதிகாரம் பிடிச்சி நிற்கிறதுக்கும் அதே போல் வாழ்க்கையிலேயே எந்த பிரச்சனையும் வராமல் அதே போல் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இது கூட இருந்தால் போதும். இது விபூதியில் இருக்கணும், இது கூட இருக்கணும், மறந்துடக்கூடாது. அதே போல் நல்லா வார்த்தை கேட்டோம்னா யார் எது கேட்டாலும் அதே போல் நம்பிக்கையோடையும் நீ சொல்ல காப்பாற்றி கொடுக்குறேன் இந்த கற்பை. போய்ட்டு போய்ட்டு யார் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க நல்ல வார்த்தை அதெல்லாம் பங்காளி பத்தி நம்ப மாட்டாங்க. நல்ல வார்த்தை நானே நீ கொடுத்துட்டா அதான் உன் மூலியமா பங்காளி தான் செஞ்சாங்க. நல்ல வார்த்தை டேய் சரி ஆயிரும் மாறிடும். அதே போல நல்ல வார்த்தைகளும் கவலை இல்லாம நல்ல வார்த்தையிலும் உன் புள்ள உன் தெய்வம் எல்லாமே கூப்பிட்டு காட்டியாச்சு. போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு